ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஃபைனலி இன்றைக்கி எபிசோடில் ஒன்று இணைஞ்சிட்டாங்க நம்ம வீக்கா. ஃபைனலி வீக்கா ரீயூனியன் ஆயாச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி எபிசோட் நேற்றுக்கு எபிசோட் ரெண்டுமே கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்காக தான் இருந்துச்சு. பட் இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம சாரதாமா அவங்க ஃபேமிலி எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்பவே கோவமாக போயிருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, நம்ம சொல்லாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம், சாரதாமா எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் கங்கா மட்டும் சொல்லுவாங்க, நல்லது தான், இப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்குல்ல, விஜய்க்கு வந்து அவங்க ஃபேமிலி எப்படிப்பட்டவங்கன்னே தெரியாமல் இருந்தாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து கங்கா வந்து சொல்லியிருப்பாங்க. இவங்க இந்த டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட என்ட்ரி இருக்குது. அது விஜய் அந்த டைமில் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பாவமாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி டைலாக்ஸ், விஜயோட டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. ஹேட்ஸ் ஆஃப் டு த டைலாக் ரைட்டர். நம்ம காவேரி, அதாவது நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ அதாவது அவங்களுக்கு பணம் தான் முக்கியமாக தெரியுது, என்னோட மனசும் காவேரியும் அவங்களுக்கு வந்து முக்கியமாக தெரியல அப்படிங்கிறப்ப எனக்கு அவங்க தேவை கிடையாது. அதாவது அவங்கள்ட்ட நான் வந்து வருத்தமாவெல்லாம் கொடுத்துட்டு வரல, சொத்தை சந்தோஷமாக தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு காவேரி இருந்தால் போதும், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அவங்க அம்மா வந்து அக்செப்ட் பண்ண மட்டும் எனக்கு கூப்பிட்டோம், அப்படி இல்லைனா நீங்கள் என்னோட காவேரி அனுப்பிச்சி வைங்க, நான் அவளை கூப்பிட்டு போயிடுறேன், நான் வந்து சந்தோஷமாக பார்த்துப்பேன், என்கிட்ட படிப்பு இருக்குது, மற்றது எல்லாமே இருக்குது, நான் வந்து பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் அதில் சாரதாமா ரொம்ப சைலண்டாக இருக்கும்போது நம்ம காவேரி வந்து என்னதான் வந்து நம்ம விஜய் கூப்பிட்டாலும் காவேரி வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி காவேரிக்குள்ளே, நம்ம விஜய்க்குள்ளே இருந்துச்சு. அந்த ஒரு கேள்வியும் கேட்கும்போது ஃபைனலாக நம்ம காவேரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா பண்ண சத்தியத்தையும் மீறி அவங்க வந்து விஜயோட கையை பிடிச்சிட்டது ரொம்பவே அந்த ஒரு சீன் வாவ் வேறு லெவல். அதை பற்றி நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி போச்சு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சாரதாமா, என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிறது இவ்வளோ தானே, எல்லாருக்கும் நான் தப்பான தான் தெரிஞ்சிட்ருக்கேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லி உள்ளே வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம தாத்தா பாட்டிலாம் வந்து நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. தாத்தா அவங்கள பற்றி தப்பாக புரிஞ்சுப்பார் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, நம்ம நான் சந்தோஷமாக வந்தால் தாத்தா புரிஞ்சுப்பார், அதை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டீங்க, உங்களை எப்படி பார்த்துக்க போகிறேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் வீக்கா சீன்ஸ் உள்ளே பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்போ திருப்பி அகைன் பயப்படுவாங்க. அம்மா தாய், நீ தயவு செய்து எது யோசிக்காத, நீ யோசிச்சு நம்மளை வந்து நம்ம வாழ்க்கை எங்கே போய் முடியும்னு நமக்கு தெரியல, ஸோ ரொம்பலாம் யோசிக்காத, நம்ம ரெண்டு பேர் இருக்கப்போ சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும். பட் அந்த வீக்கா கான்வர்சேஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக நம்ம விஜய் வந்து அந்த கையை பிடிப்பாங்க இல்லையா, அவங்க அம்மா ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி, அந்த சீமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த 2 சீன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இன்னைக்கு ஒரு எபிசோட் ரொம்பவே பாசிட்டிவாக இருந்துச்சு. நாளைக்கு எபிசோட் என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ப்ரொமோ சீன் டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு ப்ரொமோ வந்தால் நல்லா இருக்கும், ப்ரொமோ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம் என்ன மாதிரி ப்ரொமோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எபிசோட் பார்த்தீங்களா, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, உங்களோட ப்ரிடிக்ஷன் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.